Hi friends, today recipe mutton keema. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மட்டன் கீமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து 300 கிராம் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ எலும்பும் கறியுமா இல்லாமல் வெறும் கறியாக எடுத்துக்கோங்க. எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி, ஒரு ½ டீஸ்பூன் போல் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ½ டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ½ டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளாக்ஸ், கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன், 2 உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடாயில் தான் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க ஜீரகத்தை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கறியையும் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கறி வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த கைமா கறியோடு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்து நம்ம வச்சுருக்க மசாலா வந்து இதோடு சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்கல. நான் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன், ப்ளஸ் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகுத்தூள், சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துடலாம். தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி 2 தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல் இதை வந்து மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வந்து வெந்து அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்கின்னு வந்து ரிமூவ் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து எடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா தக்காளி உள்ள ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஸோ தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தயிரை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தயிரையும் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா வேகட்டும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து மட்டன் கீமாக்கு பரோட்டா தான் செய்ய போகிறேன். ஸோ பரோட்டா வந்து நான் வரும்போதே ஃப்ரெஷ் பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் இருக்கும். நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மட்டன் கீமாக்கு பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மட்டன் கீமா வந்து ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம் சைடில். இப்போ மட்டன் கீமா உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதோட பரோட்டா வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.